என்னோட ஆர்கன்ஸை என்னோட வறுமைக்காகவோ இல்ல எந்த ஒரு காரணத்துக்காகவோ ஒரு காசுக்காக நான் வெளியே விற்க கூடாது. அப்படி வித்தேன் அப்படின்னா என் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, எனக்கு சிறை தண்டனையும் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க நடந்தது எல்லாமே இல்லீகல் தான். ஆனால் பொலிட்டிக்கல் பவரோட நடந்தது. இதுல முதல்ல ஹாஸ்பிட்டல்ல வரது இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிட்னி திருட்டு வழக்கு மட்டும் இல்லாம நிறைய லீகல் அலிகேஷன்ஸ் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன். இந்த ஸ்ரீனிவாசனோட பையன் பாத்தீங்கன்னா கதிரவன். இவர் யாரு அப்படின்னா டிஎம்கேவோட ஒன் ஆஃப் த எம்எல்ஏ. அதாவது மணச்சநல்லூர டிஎம்கே எம்எல்ஏ. இவர் வாயாலே நான் 200 கிட்னி ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காரு. 200க்கு மேற்பட்ட கிட்னி ஆபரேஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 14.5 கோடிக்கு இவங்க அப்பாவுக்கு கிட்னி ஆபரேஷன் பண்ணி மட்டும் தான் நான் கார் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கறத பெருமையா மக்கள் முன்னாடி சொல்லி இருக்காரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷன் 252 தான். 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூர்ல எல்லா கிட்னி இவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடந்திருக்கு. இத பத்தி பேசுகிறானா சில கொத்தடிமைகள் இத பத்தி எல்லாம் பேச மாட்டானுங்க. வடக்க என்ன நடக்குது, வடக்க எவன் ஒண்ணுக்கு போனா, வடக்க எவன் ஆய் போனா அப்படிங்கறத மட்டும் தான் எடுத்து பேசுவாங்களே தவிர இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இங்க இருக்க கோமணமே காத்துல வாழ்ந்திருக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எதா இருந்தாலும் ஓடிட வேண்டியது நாட்டுக்கு. இப்ப நான் இத பத்தி பேசிட்டேன் அப்படின்னா உடனே நான் ஒரு சங்கி ஆயிருவேன். இவனை தூக்கிட்டு வர ஒரு கார்டு என்ன அப்படின்னா அஸ்வின் ஒரு சங்கி அப்படின்னா. ஏன்டா தற்குறிகளா, என்ன நடக்குது என்னன்னே தெரியாம இவனை மாதிரி ஒரு தலபட்சமா பேசுறதுக்கு நான் என்ன உங்களை மாதிரி கொத்தெருமையாடா? டேய், எனக்கு பிடிச்சதை நான் பேசுறேன், எனக்கு சரின்னு தோன்றதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா. உங்களை மாதிரி ஒருத்தனுக்கு மட்டும் சொம்பு அடிச்சு அந்த 200 ரூபாய் பிச்சை காசுக்கு வேண்டி நான் ஒரு நாள் கண்டென்ட் பேசுனதே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கொத்தடிமைகளை பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. அவனுக்கு என்ன சொல்ற அளவுக்கு அவனுக்கு யோக்கியதுமே கிடையாது என்னை பத்தி பேசுறதுக்கு. இந்த விஷயத்தை என்னோட ஆடியன்ஸ் என்ன நம்பி பாக்குறவங்களுக்கு வித் ப்ரூஃபோட நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன்.